என் தந்தையர்கள் கோட்டு பொம்பு கால பொம்பு சேல பொம்பு மூவரும் வடக்கே கொத்துமலை தேசத்தை வாழ்ந்து வந்தார்களாம். நாட்டிலே மலை மாதிரி இல்லாத பஞ்சம் ஏற்பட்டு அவர்கள் தெற்கு சிவனுக்கு புறப்பட்டு வந்தார்களாம். அப்போது எங்களது குலநாயகம் சக்காதேவி நானும் உங்களை வருவன் என்று தெரிவித்தலாம். அதற்காக பெற்றல் பூஜை கூட செய்து அந்த கூடைக்கு வளர்த்த கூட என்று பெயரிட்டு தெற்கு சிவனுக்கு புறப்பட்டார்களாம். சக்கரவர்த்தியின் அருகாக வரும்பொழுது அவர்களுக்கு மிக களைப்பாக இருந்ததாம். கட்ட அமுகளை அறிந்துவிட்டு பிரயோகப்படையாப்பட அந்த இடத்தில் தங்கினார்களாம். அப்போது எட்டப்பட ஆட்களை ஓடோடி வந்து நீங்கள் யார், எந்த இடத்தை சேர்ந்தவர்கள், எவருடைய தங்கியிருக்க கேட்டார்களாம். அதுக்கு என் தந்தை தெரிவித்தாராம், ஐயா நாங்களும் சம்பவ இடத்தை சார்ந்தவர்கள், நாடா வடக்கே தொட்டுமலை தேசம். நாட்டிலே மலை மாதிரி இல்லாத பஞ்சம் ஏற்பட்டு நாங்கள் தெற்கு சிவனுக்கு புறப்பட்டு வந்தோம் என்று தெரிவித்தாராம். ஐயா இந்த இடத்தை தங்கிக் கொள்வோம் என்று கேட்டார்களாம். அதற்கு எட்டப்பனாருக்கு தெரிவித்தாராம், இந்த இடத்தை தங்குவதாக இருந்தால் வருடம் ஒரு நாள் சங்கராந்தி பொங்கல் என்று 6 மரக்கா அரிசி, ஒரு உடப்பால், ஒரு ஆட்டுக்கிடாய் 500 ரூபாய் காணிக்க செல்ல வேண்டும் என்று தெரிவித்தாராம். சரியென தந்தைகளை ஒப்புக்கொண்டு அந்த காட்டில் உள்ள கட்டையை வெட்டி கொண்டிருந்தார்களாம். அப்போது என் தாய் காணமால் நிறைவான கற்பினாக அந்த காட்டிலே கட்டை சுமந்தார்களாம். அந்த கட்டை சுமந்த காட்டிலே நான் திரும்பேனாம். அதனால கட்டை என்றும் எனது குல வழக்கப்படி பொப்பன் என்றும் இந்த வீரமண்ணில் பிறந்ததால் வீரமண்ணை கட்டப்பட்டு பேசப்பட்டார்களாம். அதற்கு பிறகு எனது தம்பி ரூபத்துற பாண்டியன் வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள், வீரமண்ணு, காடம்மாள், பாஞ்சாலி, முத்தம்மாள், ஜக்கம்மாள் என்று 7 சகோதரிகள் பிறந்தார்களாம். அப்படி நாங்கள் வாழ்ந்து வருகின்ற வேளையில் ஒரு நாள் என் தந்தைக்கு தாழ்ந்த வயதுடன் தள்ளாடும் காலமாகிவிட்டது. மகனை கட்டபொம்மைந்திரா அந்த எட்டப்பனுக்கு சேர வேண்டிய கிஸ்தியை செலுத்தி விட்டு ஒருபடி கட்டளையிட்டார். தந்தையே தந்தையே என்ன வார்த்தை தெரிவிக்கிறார், வானம் ஒழுகிறது, பூமி விளைகிறது, அண்ணாவுக்கு ஏன் கொடுக்க வேண்டும், காணிக்கு என்று கொடுக்க மறுத்து விட்டேன். அன்று நாளிலிருந்து அந்த எட்டப்பன் அரசர் எப்படியாக கட்டப்பட்ட ஊமத்துறை அவர்களை இந்த எல்லை விட்டு அகற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் 6000 மைல் கால அப்பா இருந்து வந்த ஆங்கில வெள்ளையர்கள் ஒப்படைக்கும் என்று சரி திட்டம். அந்த வெள்ளையர்கள் எங்களை வீட்டுக்கு அனுப்பதற்காக பல ஊர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அங்கெல்லாம் செல்லவில்லை. இறுதியாக ராமநாதபுரம் எழுவன கட்டணத்தில் வீட்டுக்கு என்று அழைப்பு கொடுத்திருந்தார்கள். சென்றிருந்தோம். நானும் எனது மதில் சென்ற மதிமந்தி 1000 கம்பளம் 100 மணிவரும் 64 போர்ப்படை வீரர்களோடு. அப்போது தந்தை விஜயநகரை சிறப்பித்து விட்டவர் அந்த சிறைச்சாலை விட்டு வெளியே வருவதற்கு ஒரு மார்க்கமில்லை. அப்பொழுது எங்களது புலகாக்கும் சக்காதேவி உச்சரித்து பார்த்தோம். எங்க சக்காதேவி வேற ஏறவில்லை. ஏனென்றால் அந்த ராமநாதபுரம் எழுவன கட்டடத்தை சுற்றி திருட்டு துணிகளை கட்டி விட்டான் சட்டால சாட்சம் துறை. என் சக்காதேவி வர இயலவில்லை. அப்பொழுது நல்ல நாட்டிலே எனது வளர்ப்பு மகன் வாழ்வீச்சு மன்னர் பகவூர் வெள்ளையத்தேவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களது புலகாக்கும் சக்காதேவியை கட்டி அடிப்பதாம். மகனே நீயோ அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாய். உணவு தந்தையர்களோ அந்த ராமநாதபுரம் எழுவன கட்டணத்தில் அடம்படிகளை என்று தெரிவித்தாராம். உடனே எனது வளர்ப்பு மகன் வாழ்வீச்சு மன்னர் பகவூர் வெள்ளையத்தேவர் ஓடோடி வந்து அந்த ராமநாதபுரம் எழுவன கட்டணத்தை சுக்குநூறோடு தன்னை திரும்பிட்டு வந்து விட்டார். இடையே வரும்பொழுது எனது கப்பல ராமங்களை சரிபார்த்தேன். ராமநாதபுரம் சென்ற அனைவரும் வந்திருந்தார்கள். எனது மதியை சேர்ந்த மதிர்மந்தி மட்டும் அப்பொழுது வரவில்லை. மாமா பட்டத்தினால் ஆயிடுச்சு கோடாங்கி பார்த்து மாமா தெரிவித்தார். மந்திரியோ தந்திரம் படைத்தவர் எப்படியாவது துறைமுறையில் ஏமாற்றி விட்டு 40 நாளிலே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேருவன் தெரிவித்தார். மாமா தெரிவித்தது போல் 40 நேரம் முடிந்தவுடன் எனது மதியில் இருந்த மதிமந்திரி எனது இல்ல பையன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர்ந்தார். வந்தது வராதுமாக 5 வயது பாலவனுக்கு காது குத்து திருமணம் முடிக்க வேண்டும், சில பொண்ணு பொருள் வேண்டும் என்று கேட்டார். அமைச்சர் அவர்களே
என்னவாறு தெரிவிக்கிறீர்கள்? இருந்த கிரவைகள் அனைத்தும் பாலகன் பகலூர் வெள்ளைத்தேவன் திருமணத்தில் செலவாகிவிட்டது. உணவுமான 5 வயது பாலகன் தானே மறுவருடா முடித்துக் கொள்ளலாம் என்று கூறினேன். அமைச்சரை விட்ட பாடில்லை. அரசே, எனக்கோ தாழ்ந்த வயதாகிவிட்டது, தள்ளாடும் காலமாகிவிட்டது. கண்ணல போதே கல்யாணம் செய்து கண்ணளவு பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். அமைச்சர் அவர்களே, அப்படி என்றால் என்னிடம் இருக்கின்ற சில திரவிகளை தருகிறேன், அதை வைத்து முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினேன். அவையெல்லாம் போகல் என்று தெரிவித்தார். அமைச்சர் அவர்களே, தாங்கள் விருப்பப்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அரசு, தாங்கள் கையில் இருக்கிற பட்டாவளை கொண்டு வாழ்த்து விடை கொடுத்தால் எங்காவது சென்று பட்டைக்கு நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சென்ற மந்திரி இன்னும் வரவில்லை. என்ன காரணமோ தெரியவில்லை. இதோ இதை தம்பி ஊமச்சர பாண்டியன் அந்த படம் இல்ல அன்னவர் அழைத்து என்ன விவரம் என்று அங்கே வருகிறேன். யார் அங்கே? சரி சரி தேவி சக்கமா அறுபத்து பல்லாண்டு வாழ்ந்திருப்பார். மகாராஜா
அதாவது உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் என்னை தம்பி ஊமத்திர பாண்டியன் அந்தப்புறம் உள்ளார். அன்னவரை நான் அழைத்தால் அதை சீக்கிரம் அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் மகாராஜா, அப்படியே சென்று வருகின்றேன். ஆகட்டும். அப்புறம் நம்மால என்ன செய்தியா அப்பாது சரி அப்படியே அதாவது நம்மால ஏன் சொன்னேன் மகனை மகன் அப்படின்னு சொன்னா சரி அதை சொன்னதை செய்வேன். வெட்டுவேன், குடுக்குறானா குடுக்குவேன், செத்துருவேன், சாரானா செத்துருவாங்க. செத்துருவேன். அப்ப அதனாலதான் பகடை வீரன் பேர் இருக்கிறாங்க. சரி, உள்ளூரை சேர்ந்த காட்சி நாயகர் ஜீவா என்பவர் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார். அன்னவருக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வந்த வணக்கம். உள்ளூரை சேர்ந்த இசைவாணன் இசையாளர் இளங்கலை அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார். அன்னவருக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். காட்சி நாயக்கர் என்ற ஜீவா அவர்கள் இந்த இசைக்குழுவிற்காக 100 செல்வங்களை அள்ளி வழங்கியுள்ளார். அன்னவர் குடும்பம் ஆதிசிவன் அருள் பெற்றி அந்த ஜக்கா தேவி அருள் பெற்றி என்றென்றும் சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி நன்றி வணக்கம். அதனால மகாராஜா கூப்பிட சொல்லியிருக்காரு. எப்படி போனேன் மக்கள்